ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். அன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். என்னென்னா, காதில் வந்து ரொம்ப வந்து வலி ஏற்படும், சலை மாதிரி வரும், காது அழுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு காது பஞ்சு மாதிரி இது மாதிரி ஒரு பஞ்சு இது மாதிரி ஒரு பஞ்சு ஒன்று வச்சுருக்கீங்க. அந்த பஞ்சு வந்து காலில் இருக்கிற அழுக்கு பூராமே வந்து உள்ளதே வந்து தள்ளும். அதை எடுக்கிறதுக்கு எளிய வழிமுறை அந்த காலத்து வழிமுறை 90s கிட்ஸு பூரா தெரியும். இது மாதிரி கோழி இறகு இது முனியை மட்டும் இது மாதிரி கோழி இறகு, நாட்டுக்கோழி இறகு எடுத்துக்கோங்க. இது முனியை மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பில் வந்து இருக்கணும். இந்த முனியை மட்டும் இந்த ஷேப்பில் வந்து வச்சுட்டு, இது காது வந்து இப்போ அழுக்காக இருக்குன்னு வைங்க, இப்படி அழுக்கு வந்து இப்படி திருப்பிக்கிறது. அழுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து டஸ்ட்டு அழுக்கு சலம், காதில் சலம் வந்து வெளிச்சின்னு சொல்லுவாங்க, அது இருந்தாலும் கூட இது வந்து க்ளீன் பண்ணிடும். அந்த காலத்து வழிமுறைகள், பழங்காலத்து முறை. காதுக்கு எந்த வித டேமேஜும் வந்து கிடையாது. கோழி இறக வச்சு காது அழுக்கு வந்து ரிமூவ் பண்ணுறது. இது முனியை மட்டும் விட்டுட்டு அப்படியே காதை வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. காதுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா மேக்ஸிமம் அந்த பஞ்சு வச்ச இது வந்து யூஸ் பண்ணுவீங்க, ஒரு குச்சி மாதிரி. அது ஃபுல்லாக காதில் இருக்க டஸ்ட்டை பூரா உள்ளதே வந்து தள்ளணும். காலப்போக்கில் வந்து உங்களுக்கு காது கேளாமல் கூட வந்து ஆகலாம். அதனால் கோழி இறகு வந்து யூஸ் பண்ணுங்க. காது முனியை வந்து இந்த ஷேப்பில் இருக்கிற மாதிரி, இதே இந்த முனியில் அப்படி இந்த ஷேப்பில் வந்து இருக்கிற மாதிரி முனியில் மட்டும் இப்படி இப்படி விட்டுட்டு அப்படியே காதை வந்து இப்படி வச்சு குடைங்க. அதே வந்து காதுக்கு வந்து நல்லது, டேமேஜும் கிடையாது. அது வந்து காது வந்து இவ்வளோ நாளைக்கு இருக்குது. பின்ன வயது முறிந்த காலங்களில் காதுகளாம் போகிறதுக்கு காரணமே வந்து அந்த பஞ்சு வச்ச குச்சி வந்து யூஸ் பண்ணுறது தான். கோழி இறகு வந்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.